ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் ஃபிசியோ வித் சலோமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைலேட்ரல் அண்ட் யூனிலேட்ரல் ஸ்டான்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபைனலாக இப்சிலேட்ரல் அண்ட் கான்ட்ரலேட்ரல் யூஸ் ஆஃப் கேனை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்டான்ஸ் அண்ட் யூனிலேட்ரல் ஸ்டான்ஸ் இது என்ன அப்படின்னா, இப்போது ஹிப் ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேஜர் வெயிட் பியரிங் தான் அதோட ஃபங்க்ஷன். அதாவது வெயிட்டை ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நீக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணி நீலேருந்து ஃபுட்டுக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது அதோட ஒர்க். ஓகேவா? இப்போ பைலேட்ரல் ஸ்டான்ஸ் அப்படிங்கிறது நம்ம 2 காலை நிற்கும் போது எப்படி அந்த ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்மிட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம யுனிலேட்ரல் ஸ்டான்ஸ் பார்ப்போம். யுனிலேட்ரல் ஸ்டான்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு காலை நிற்கும் போது இந்த ஃபோர்ஸ் எப்படி ட்ரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறது யுனிலேட்ரல் ஸ்டான்ஸ். இப்போ பைலேட்ரல் ஸ்டான்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு ஹெட் ஆர்ம் அண்ட் ட்ரங்க். ஓகேவா? ஹெட் ஆர்ம் அண்ட் ட்ரங்க் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் நமக்கு பெல்விஸ்ல ஃபர்ஸ்ட் சேக்கரம்ல வரும். ஓகேவா? சேக்கரம்ல வந்ததுக்கு அப்புறம் இந்த சேக்கரம்ல என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஃபீமர் வழியா ஹிப் ஜாயின்ட்க்கு போகும். ஃபீமர் வழியா ஃபீமருக்கு ஹிப் ஜாயின்ட்க்கு போகும். ஓகேவா? இப்போ இந்த ஃபோர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு பாடியோட வெயிட் இப்படி ஆக்ட் ஆகுது. அண்ட் இங்க இருந்து இந்த சேக்கரம்ல நமக்கு இங்க ஒரு மொமெண்டம், இங்க ஒரு மொமெண்டம் எடுக்கிறோம். ஓகேவா? ஏன்னா ரைட் சைடும் நமக்கு அந்த ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அண்ட் லெஃப்ட் சைடும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ தட் வெயிட் ஆஃப் த லெஃப்ட் சைடில் உள்ள வெயிட் அண்ட் அதுக்கப்புறம் ரைட் சைடு உள்ள வெயிட் அண்ட் இதோட மொமெண்டம் அப்படிங்கிறது என்னது, அந்த டிஸ்ட்ரிபியூட் ஆகுற அந்த ஜாயிண்ட் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸா மொமெண்டம். ஓகேவா? ஸோ தட் இதுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கு அண்ட் இந்த சைடு ஒரு மொமெண்டம் இருக்கு. இப்போ லெஃப்ட் சைடுல உள்ள மொமெண்டம் ஆஃப் லெஃப்ட். இது சாரி, இந்த சைடு மொமெண்டம் ஆஃப் ரைட். இங்க மொமெண்டம் ஆஃப் லெஃப்ட். ஓகேவா? இங்க நமக்கு வெயிட் ஆஃப் ரைட். இப்போ இந்த சைட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஒரு சில கால்குலேஷனா பண்ணி என்ன கண்டுபிடிக்காங்க அப்படின்னா, நமக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொமெண்டம் வைஸ் ஈக்குவலா இருக்கு. ஈக்குவலான வெயிட் தான் நமக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு போகுது. ஸோ இதுல ரெண்டு சைடுமே நமக்கு ஈக்குவலான வெயிட் போறதுனால நமக்கு மசில் ஒர்க் அவ்வளவா தேவை கிடையாது. நம்ம பைலேட்ரல் ஸ்டான்ஸ் நம்ம நிற்கும் போது நம்மளோட பாடியோட வெயிட் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அண்ட் வெயிட் பியரிங்கும் ஈக்குவலா நடக்குது. நம்ம மசில் ஒர்க்கும் அவ்வளவா தேவை கிடையாது. ஆனா பைலேட்ரல் ஸ்டான்ஸ்ல நம்ம இன்கேஸ் மசில் பேலன்ஸ் இம்பேலன்ஸ் இருந்தாலும் ஒரு சில மசில் நமக்கு வீக்கா இருந்தாலும் நம்மளால பைலேட்ரல் ஸ்டான்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நமக்கு ஈக்குவலா ரெண்டு சைடுமே ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. எந்த பிரச்சனையும் இதுல கிடையாது. அண்ட் இதே இந்த யூனிலேட்ரல் ஸ்டான்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யூனிலேட்ரல் ஸ்டான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு காலை நிக்க போறோம். ஓகேவா? இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க ஒரு கால நிக்காங்க. ஓகேவா? ஒரு கால மட்டும் கிரவுண்ட் வச்சிருக்காங்க. இன்னொரு கால இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒரு சைடு எந்த கால நிக்கோமோ இந்த கால தான் நமக்கு ஃபுல் வெயிட்டுமே வரும். ஹெட் ஆர்ம் அண்ட் ட்ரங்கோட வெயிட் ஃபுல் வெயிட் வரும். ஆனா பைலேட்ரல் நம்ம என்ன பார்த்தோம், இப்போ எவ்வளவு வெயிட் இருக்கோ அது பாதி பாதியா ரெண்டு சைடுமே பிரிஞ்சிருது. ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஒரு லெக்லயே நமக்கு ஃபுல் வெயிட் வரும்போது என்ன ஆகும், அந்த லெக்கால தாங்கணும். அதனால நமக்கு எக்ஸசிவா மசில் ஒர்க் பண்ணணும். அண்ட் பைலேட்ரல கம்பேர் பண்ணும்போது யூனிலேட்ரல் நம்ம ஒரு கால நிற்கும் போது நமக்குமே ரொம்ப ப்ரெஷரா தான் இருக்கும். நமக்கு நிறைய மசில் ஒர்க் ஆகும். நமக்கு நிறைய அந்த நிக்கிற லெக்ல நிறைய ஒர்க் போறனால அந்த நிக்கிற ஜாயிண்ட்ல நிறைய பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ இதுல நம்ம நிக்கிற இந்த லெக்ல எந்த மசில் அதிகமா ஒர்க் ஆகுது அப்படின்னா அப்டக்டார் மசில். ஓகேவா? இந்த அப்டக்டார் மசில் ஒர்க் ஆகி இந்த ஹிப்போ இந்த பெல்விஸ் டிராப் ஆகாம இந்த அப்டக்டார்ஸ் ஒர்க் ஆகி நமக்கு பேலன்ஸ் பண்ணிருக்க ட்ரை பண்ணுது. ஓகேவா? இன்கேஸ் இந்த அப்டக்டார்ஸ் நமக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கால நிற்கும் போது அவங்களுக்கு ஹிப் டிராப் இருக்கும். பெல்விஸ் டிராப் இருக்கும். அதை நம்மளால பார்க்க முடியும். அண்ட் இதுல அவங்க என்ன கன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஜாயிண்ட்ல ஆக்ட் ஆக ஃபோர்ஸ் 2062.5 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கு. அண்ட் இதுல இவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இதே நமக்கு என்ன அப்படின்னா, இந்த பைலேட்ரல் ஸ்டான்ஸ் நம்ம ஃபோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 275 N. ஓகேவா? 275 நியூட்டன் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. ஆனா நம்ம யூனிலேட்ரல் ஒரு கால நிற்கும் போது ஒரே ஒரு கால்ல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, 2062.5 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ ஒரே கால்ல இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு கால் ஆம்புடேட் பண்ணி எடுத்துறாங்க. ஓகேவா? இன்னொரு கால் தான் இருக்கு.
அப்போ வந்து அந்த ஒரு கால்ல இவ்ளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா அவங்களால ஒழுங்கா மேனேஜ் வந்து பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ஆம்புடேட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு லிம்ஸ் இல்ல. இப்ப இவ்ளோ ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆச்சு அப்படின்னா, நம்மளால பண்ண முடியாது. ஓகே, ஒழுங்கா வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த மாரி இருக்கிற பேஷண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு கால்லயே அவங்க லைஃப்ப லீட் பண்ணணும் அப்படி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த சைடு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இதா இருக்கோ, அந்த சைடு வந்து அவங்க லீன் பண்ணுவாங்க. ட்ரங்க்க வந்துட்டு லீன் பண்ணி அந்த சைடு சாஞ்சு சாஞ்சு தான் அவங்க வாக்கிங் கெய்ட் அப்புறம் வந்துட்டு அ அவங்களோட கெய்ட் சைக்கிளே அந்த மாரி தான் இருக்கும். ஏன் அப்டின்னா, இந்த சைடுல உள்ள மசில்ஸ் வந்து அவ்வளோ ஒர்க் பண்ண முடியாது. இவ்ளோ ஃபோர்ஸா அந்த ஜாயிண்ட்டால தாங்க முடியாது. ஸோ இந்த காம்பன்சேட்டு லேட்டரல் லீனிங் வந்து அந்த ட்ரங்க்ல வந்துட்டு இருக்கும். இப்போ இத தவிர இப்போ இவ்ளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. நம்மளால என்ன பண்ண முடியும் அப்டின்னு பார்த்தா, நம்ம அசிஸ்டிவ் டிவைஸ் வந்து அந்த பேஷண்ட்க்கு ப்ரொவைட் வந்து பண்ணலாம். அசிஸ்டிவ் டிவைஸ் அப்படிங்கிறது என்னது? நம்ம எக்சர்சைஸ் தெரப்பில படிப்போம்ல, கேன், வாக்கர் அந்த மாரி வந்துட்டு பேஷண்ட்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இதுல வந்து அவங்க அசிஸ்டிவ் டிவைஸ்மே ஒரு 2 டிபேட் வைக்காங்க. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, கேன் வந்து ப்ரொவைட் பண்ணலாம்னு நெனச்சுட்டாங்க. கேன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டிக். ஓகேவா? வயசானவங்கலாம் வச்சிருப்பாங்கல்ல, இந்த மாரி ஒரு ஸ்டிக். ஓகேவா? இந்த கேன் அப்படிங்கிறது இப்சிலேட்டரலா வச்சா என்ன ஆகும்? அண்ட் அதுக்கப்புறம் கான்ட்ராலேட்டரல்ல வச்சா என்ன ஆகும்? இது வந்து இப்சிலேட்டரல் அப்படிங்கிறது, இப்போ வந்து அவங்க வந்துட்டு பெயின் எந்த சைடு இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ வந்து இந்த ரைட் லெக் வந்துட்டு அவங்க வந்து கீழ ஊண்டியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்த சைடு பெயின் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ வந்து ரைட் சைடுல அவங்களுக்கு பெயின் இருக்கு. ஓகேவா? ஸோ தட் நமக்கு வந்து ரைட் சைடு பெயின் இருக்கு அப்படின்னா, ரைட் சைடு எந்த சைடு பெயின் இருக்கோ, அந்த சைடு நம்ம வந்து கேன் வச்சோம் அப்படின்னா, அது வந்து இப்சிலேட்டரல் கேன் பிளேஸ்மென்ட். இதே வந்து சேம் ரைட் சைடு பெயின் இருக்கு. ஆனா இவங்க கேன வந்து எந்த சைடு ஊண்டுறாங்க அப்படின்னா, கான்ட்ராலேட்டரல் லெஃப்ட் சைடுல வந்து ஊண்டுறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, கான்ட்ராலேட்டரல் கேன் பிளேஸ்மென்ட். இப்போ 2 வச்சு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இப்சிலேட்டரலா வந்துட்டு கேன வந்து பிளேஸ் பண்ணும்போது, நம்ம முதல்ல ஒரு ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா? 2062.5 நியூட்டன் ஃபோர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சோம். இந்த இப்சிலேட்டர்ல பண்ணும்போது நமக்கு வந்து ஜாயிண்ட் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வந்துட்டு எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா, 1691.35 நியூட்டன் தான் வந்துட்டு நமக்கு ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? அதாவது நமக்கு ஒரு சைடு வந்துட்டு பேலன்ஸ் இல்ல அப்படிங்கிறதுக்காக நம்ம கெயின் யூஸ் பண்றோம். கெயின் யூஸ் பண்றதுமே நமக்கு எந்த சைடு பெயின் இருக்கோ, அதே சைடு நம்ம கெயின் வந்து யூஸ் பண்ணும்போது, நமக்கு 1695 இவ்ளோ இவ்ளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம இதுல கம்பேர் பண்ணுவோமே, இதுல நம்ம கெயினே இல்லாம ஒரு கால்ல நிக்கிறத விட, நமக்கு இப்சிலேட்டரலா பண்ணும்போது, நமக்கு ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு? கம்மியா இருக்கு. 2000லேருந்து 1000 கம்மியா இருக்கு. ஓகேவா? இதே நமக்கு கான்ட்ராலேட்டரல் வைக்கும். கான்ட்ராலேட்டரல்னா என்ன அர்த்தம்? நம்ம கெயின வந்துட்டு ஆப்போசிட் சைடு வைக்கும். ஓகேவா? நமக்கு பெயின்ஃபுல்லான சைடு இல்லாம இப்ப நான் எனக்கு ரைட் சைடு எனக்கு பெயின் இருக்கு அப்படின்னா, நான் கெயின வந்து லெஃப்ட் சைடுல வைக்கேன். லெஃப்ட் சைடுல வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப கம்மியா தான் வந்துட்டு ஃபோர்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ரொம்ப கம்மியான ஃபோர்ஸ் தான் வந்துட்டு நமக்கு பாடி வெயிட்ல வந்து டிரான்ஸ்மிட் வந்து ஆகுது. எவ்வளோ அப்படின்னா, 563.75 நியூட்டன். ஓகேவா? இவ்ளோ ஃபோர்ஸ் இவ்ளோ கம்மியான ஃபோர்ஸ் தான் நமக்கு டிரான்ஸ்மிட் வந்து ஆகுது. அண்ட் கெயின் வந்து ஆப்போசிட் சைடுல யூஸ் பண்றது மூலமா நமக்கு மூவ்மெண்ட்டுமே ப்ரொடியூஸ் வந்து பண்ண முடியுது. இதுதான் வந்து கான்ட்ரலேட்டர் யூஸ். ஸோ இத வச்சு அவங்க வந்து என்ன கன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னா, நம்ம கெயின் யூஸ் பண்ணும்போது ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு கான்ட்ரலேட்டரல் சைடு தான் நம்ம வந்துட்டு கெயின் வந்து குடுக்கணும். அப்பதான் வந்துட்டு அவங்களுக்கு பெயின் வந்து கம்மியாகும். ஸோ தட் அவங்க வந்து எஃபிஷியன்ட்டா ஒர்க் வந்து பண்ண முடியும். இதுதான் வந்து கேனோட யூசேஜ் ஆஃப் இப்சிலேட்டரல் அண்ட் கான்ட்ராலேட்டரல். புரிஞ்சு கிளியர் மேம். இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து மேம், இந்த ஃபோர்ஸ் வந்து எல்லா இண்டிவிஜுவலுக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல டிஃபர் ஆகுமா? இட் டிபெண்ட்ஸ். ஆனா, அவங்க பண்ணி சர்வைல அவங்க வந்து ஒரு பேஷண்ட்ட எடுத்து ஒரு ஃபோர்ஸ் கால்குலேஷன் பண்ணியிருப்பாங்கல்ல. அது அது வச்சு அவங்க சொல்றது இவ்ளோ ஃபோர்ஸ். ஆனா, நமக்கு வந்து இத ஒரு வேல்யூவா எடுக்காம, நம்ம வந்து கம்பேரிசனா எடுக்கணும். இப்போ வந்து பைலேட்டரல் ஸ்டான்ஸ்ல இவ்ளோ ஃபோர்ஸ் இருக்கு. யுனிலேட்டரல்ல இவ்ளோ ஃபோர்ஸ் இருக்கு. பயோமெக்கானிக்கலா பார்க்கும்போது ஃபோர்ஸஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுதா? கம்மி ஆகுதா? எந்த பொசிஷன்ல கம்மி ஆகுது? அப்படிங்கிற ஒரு ஐடியா மட்டும் வச்சுக்கணும். ஆனா, அந்த வேல்யூ வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே. ஆ, ஓகே. அண்ட் இதுதான் வந்து பைலேட்டரல் அண்ட் யூனிலேட்டரல் ஸ்டான்ஸ். அண்ட் ஃபைனலா வந்து லைஃப் ஸ்பேன் அண்ட் கன்சிடரேஷன். இது ஃபுல்லாவே வந்து பேத்தாலஜி வச்சு ஹிப் ஜாயிண்ட்ல என்னென்ன பேத்தாலஜி வரும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ஃபிமரோ அசிட்டாபுலர் இம்பிஞ்ச்மெண்ட். ஃபிமரோ அசிட்டாபுலம் இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஃபீமரோ அசிட்டாபுலம் வந்துட்டு எக்ஸசிவா கான்டாக்ட்ல இருக்கும். ஸோ தட் நமக்கு வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வந்து இங்க அதிகமா இருக்கும்.
எக்ஸசிவா கான்டாக்ட்ல வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். இதனால ஃபீமரோ அசிட்டாபுலர் இம்பீச்மெண்ட் வந்து வரும். அண்ட் இதுல வந்து இந்த மாதிரி வரனால ஃபீமரோ அசிட்டாபுலமும் நமக்கு மூமெண்ட்ஸ் வந்து அவ்வளவா இருக்காது. அண்ட் இதுல வந்து 2 டைப் வந்து சொல்லியிருக்காங்க. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா கேம் இம்பீச்மெண்ட், இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா பிஞ்சர் இம்பீச்மெண்ட். கேப் இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ஃபீமர்ல வந்து எக்ஸசிவா போன் க்ரோத் வந்து ஆயிருக்கு. ஸோ தட் நமக்கு மூவ்மெண்ட் பண்ணும்போது இந்த போன் க்ரோத் வந்து நம்ம ரிஸ்ட்ரிக்ட் வந்து பண்ணும். இது வந்து கேப் இம்பீச்மெண்ட். இதே வந்துட்டு இந்த பிஞ்சர் இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு அசிட்டாபுலம் வந்து எக்ஸசிவா க்ரோ ஆகி நமக்கு ஃபீமரை எக்ஸசிவா கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து பிஞ்சர் இம்பீச்மெண்ட். இந்த மாதிரி ரெண்டுல எதுல பிரச்சனை வந்தாலும் நம்மளால மூவ்மெண்ட்ஸ் வந்து ஒழுங்கா பண்ண முடியாது. அண்ட் இதுல வந்து எக்ஸசிவா ஜாயிண்ட் கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து ஃபீமரோ அசிட்டாபுலர் இம்பீச்மெண்ட். அண்ட் செகண்ட் பேத்தாலஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா லேபரல் பேத்தாலஜி. அதாவது இதுல வந்து நமக்கு அசிட்டாபுலம் லேபரம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து படிச்சிருந்தோம். இப்போ இந்த மாதிரி இம்பீச்மெண்ட் இருக்கு அப்படின்னா எக்ஸசிவா இது கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆயிட்டே இருக்கும்போது இந்த லேபரம்ல வியர் அண்ட் டியர் மைக்ரோ ட்ராமா வந்து ஆகும். மைக்ரோ ட்ராமா அப்படிங்கிறது நமக்கு எக்ஸசிவா வந்துட்டு ஒரு ஃப்ராக்சர் பெரிய டியரோ போன் ஃப்ராக்சர் ஆகி ஒரு டியரோ அந்த மாதிரி இல்லாம நமக்கே தெரியாம அந்த இம்பீச்மெண்ட் ஆகுனால ஒரு மைக்ரோ ஸ்ட்ரக்சரல் ட்ராமா வந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நடக்கனால நமக்கு லேபர்ல வந்துட்டு அதோட ஃபங்க்ஷன் வந்து ஒழுங்கா பண்ண முடியாது. லேபரோட ஃபங்க்ஷன் என்ன? கான்குரன்ஸை மெயின்டைன் பண்ணி ஜாயிண்ட் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்றதுதான். அண்ட் இந்த மாதிரி எக்ஸசிவா மைக்ரோ ட்ராமா நடக்கனால ஜாயிண்ட்டை வந்துட்டு ஸ்டெபிலைசிங் ஃபங்க்ஷன் ஒழுங்கா இருக்காது. அண்ட் ஜாயிண்ட் டேமேஜ் வந்து எக்ஸசிவா வந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து லேபரல் பேத்தாலஜி. அந்த அந்த லேபரம்ல வந்துட்டு பேத்தாலஜி வரனால இது நடக்கும். அண்ட் இது போக நமக்கு ஜாயிண்ட்ல வந்து இந்த மாதிரி நடக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஜாயிண்ட்ல வந்து லாக்ஸிட்டி அதுக்கு சுத்தி உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே லாக்ஸிட்டி ஆகும். அண்ட் ரெக்கரண்டா வந்துட்டு நமக்கு டிஸ்லோகேஷன் ஆகுறதுக்கும் நிறைய சான்சஸ் வந்துட்டு இருக்கு. இது வந்து லேபரல் பேத்தாலஜி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆர்த்ரோசிஸ். ஆர்த்ரோசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆர்த்ரோனா ஜாயிண்ட்னு அர்த்தம். ஜாயிண்ட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா அது வந்து ஆர்த்ரோசிஸ். இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் வந்து ஓஏ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஓகேவா? ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜாயிண்டோட கார்டிலேஜ் வந்து அஃபெக்ட் வந்து ஆகும். நமக்கு காமனா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நீ தான் ரொம்ப காமன் அஃபெக்ட் ஆகும் பாடியிலே. ஹிப்போ அதுக்கு எக்ஸெப்ஷன் கிடையாது. ஹிப் ஜாயிண்ட்டும் அஃபெக்ட் வந்து ஆகும். ஹிப் ஜாயிண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு அசிட்டாபுலம் வந்துட்டு இப்படி வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அசிட்டாபுலம் இங்க இருக்கு அண்ட் இங்க வந்துட்டு ஃபீமர் வந்துட்டு இருக்கு. இப்போ நமக்கு இந்த கார்டிலேஜ்ல வந்துட்டு எக்ஸசிவா கம்ப்ரஸ் ஆகுறதோ இல்லைன்னா வந்துட்டு ஏதோ ஒரு இன்ஸ்டெபிலிட்டி கேப்சுலர் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு இதே வந்து மால்ஃபார்மேஷன் ஒழுங்கா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு இந்த கார்டிலேஜ் வந்து எக்ஸசிவா டிஸ்ட்ரக்டர் வந்து ஆகும். அது போக சைனோவியல் லைனிங்கும் வந்து இன்வால்வ் ஆகும். அண்ட் இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வர வர நமக்கு ஓஏ ஆஃப் ஹிப்போவுமே வர சான்சஸ் வந்துட்டு இருக்கு. ஹிப்ல ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஃபைனலா உள்ளது வந்து ஃப்ராக்சர் வந்து எப்போ வரும் அப்படின்னா நமக்கு எக்ஸசிவா ஒரு போனால ஒரு ஃபோர்ஸா தாங்க முடியும். அதுக்கு மேல நம்ம போன்ல வந்து ஃபோர்ஸ் வந்து அதிகமா வந்தது அப்படின்னா நமக்கு ஃப்ராக்சர் வரதுக்கான சான்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் இதுல நம்ம ஃப்ராக்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபீமரோட நெக் ஃப்ராக்சர் வந்து விச் இஸ் வெரி காமன். ஃபீமரோட நெக் ஃப்ராக்சர் வந்து ஓல்டேஜ் பீப்புள்ஸ்க்கு வந்து விழுகும் போது கீழே நார்மலா அவங்க விழுந்தாலே அவங்களுக்கு வந்து நெக் ஆஃப் த ஃபீமேல் ஃப்ராக்சர் வந்து விச் இஸ் வெரி காமன். அண்ட் அது போக நமக்கு ஜோன் ஆஃப் வீக்னஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து பார்த்தோம். அந்த ஏரியால நமக்கு ஃப்ராக்சர் நடக்கும் சான்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் அது போக ஃப்ராக்சர்ல வந்துட்டு நமக்கு காண்டெல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா காண்டெல்ஸ்க்கு மேல சுப்ரா காண்டெலர் ஃப்ராக்சர்ஸும் ஃபீமர்ல வந்து விச் இஸ் வெரி காமன். ஏன் அப்படின்னா எக்ஸசிவா ஃபோர்ஸ் வந்து அங்கே ஆக்ட் ஆகுறதுனால.